நான் அழகா இருக்கணும், என்னைக்கும் பார்க்கறதுக்கு இளமையா இருக்கணும்னு நினைச்சு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, கண் பார்வை போகுன்றத 20-30 வயசுலயே நரைச்சு போகுது. நமக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு உடனே நீங்கள் ஹேர் டை கம்பெனியாக தேடி போடுறீங்க. நான் ஒரு மீட்டிங் போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறேன், எல்லோரும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணி அதனால் ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணால் எவ்வளோ நாள் நம்ம மறுபடியும் ஹேர் டை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும், அந்த டியூரேஷனை தான் நீங்கள் பார்க்குறீங்களே ஒழிய இப்போ நீங்கள் நாளை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களோட முடியோட ஆயில் போயிடும். இப்போ இருக்கிற நவீன காலத்தில் எல்லாமே அழகுன்னு சொல்லிட்டு அழகை நோக்கியே போகிறீங்க இல்லையா? நான் அழகாக இருக்கணும், என்றைக்கும் பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற இந்த ஹேர் டை எல்லாமே புற்றுநோயையே உருவாக்கும், கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, கண் பார்வை போகுன்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக ஹேர் நம்ம நரைக்குது அப்படின்னாலே முதல்லாம் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு மட்டும்தான் கலர் நரைச்சி போகும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 20-30 வயசுலேயே நரைச்சி போகுது. அப்போது அந்த வெண்மை ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம உடலில் மெலனின் குறையறதுனால வெண்மை அடையுது. ஸோ அந்த வெண்மை அடையும் போது நிறைய பேர் உடனே யூஸ் பண்ணுறதுனா ஹேர் டைக்கு போயிடுறாங்க. ஆனால் அதை எப்படி உணவில் சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஒன்றும் இல்லை, கருவேப்பிலை ரெகுலராக சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த வெண்மை அடையிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கருவேப்பிலையோட ரொம்ப பெஸ்ட் எதுவுமே இல்லை. நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு உடனே நீங்கள் ஹேர் டை கம்பெனியாக தேடி போடுறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் டைலே உங்களுக்கு வெரி ஹார்ம்ஃபுல் போட்டிருக்காங்க, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, அதில் யூஸ் பண்ணுற லெட்டு யூஸ் பண்ணுறாங்க, சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க, மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்ன பண்ணோன்னா இன்னும் அதிகப்படியாக உங்களுக்கு முடியை நரைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணுது. என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் உருவாகுது? அதாவது நம்ம தலையில் அடிக்கிறோம், நம்ம தலையில் உள்ள ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. அது டைரெக்டாக உங்களுக்கு உள்ளுக்கு போகும்போது இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் உள்ளுக்கு போகும்போது அது டைரெக்டாக பிளட்டில் கலக்கிறது மூலிமா புற்றுநோய் உருவாகிறத முக்கியமாக உருவாக்குது. அதோட கண் பார்வை நிறைய பேருக்கு போகுது, கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கண் செவந்துடுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவங்களோட நெத்தியெல்லாம் எப்பயுமே கருமையாயிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி ஒரு டை யூஸ் பண்ண உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த அடிக்கடி மாற்றி யூஸ் பண்ணும்போதும் முகம் கருமையடைறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகுது. நீங்கள் அழகாக இருக்கணுன்றதுக்காக இன்னொரு வியாதியை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து ஹேர் டை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மறுபடியும் நம்மளுக்கு பிளாக் ஹேர் உருவாகுமான சிரமம் தான். ஆனால் ரெகுலராக உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா மேற்கொண்டு அதிகமாகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. நான் ஒரு மீட்டிங் போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறேன், எல்லோரும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணி அதனால் ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு நம்மளோட சிவ மருத்துவமனையில் இயற்கையான கிடைக்கிற மூலிகையில் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு முடியும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் சில ஹேர் டை யூஸ் பண்ணும்போது கொத்தாக முடி கொட்டும். ஸோ நம்மளோட இயற்கை மூலிகையில் செஞ்ச ஹேர் டை அந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, முடியும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நார்மலாகவே ஹேர் டை வாங்குறவங்க என்னெல்லாம் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ரேட் என்னன்னு பார்க்குறீங்க. இது யூஸ் பண்ணால் எவ்வளோ நாள் நம்ம மறுபடியும் ஹேர் டை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும், அந்த டியூரேஷனை தான் நீங்கள் பார்க்குறீங்களே ஒழிய இது என் முடிக்கு ஆரோக்கியமானதான், இதனால் எனக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராமல் இருக்குமா அப்படின்றத நீங்கள் பார்க்குறதே கிடையாது. பொதுவாக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் அது நீடிப்பு கலர் அதிகமாக இருக்கும். பட் நம்ம இயற்கையாக இருக்கிற மூலிகையில் மேக்ஸிமம் அந்த 15 days அவ்வளோதான் உங்களுக்கு அந்த கலர் இருக்கும். மறுபடியும் நீங்கள் அந்த கலர் வரணுன்னா மறுபடியும் நீங்கள் ரெடி பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இயற்கையாக கிடைக்கிற மூலிகையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் டை மேக்ஸிமம் ஒரு 15 days தான் இருக்கும். நீங்கள் நாளை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களோட முடியோட ஆயில் போயிடும். அதனால் முடி ஆயில் அதிகமாக இருக்கணும்னா நம்ம இயற்கையாக கிடைக்கிற மூலிகையிலேருந்து ஹேர் டையை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க.